நீ என்ன நினைக்கிற? அனுபவம் உண்மை. சகோதரி அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவும் ஃபோன் பண்ணுவாங்க, எப்பவும் அதே விஷயத்த சொல்லுவாங்க. நேற்று நான் சொன்னேன், என்ன இவங்களுக்கு எப்போ பாரு கன்சோல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வெற்றிக்கெல்லாம் நம்ம நடத்தணும். அவங்க பிள்ளைக்கு ஒரு காலேஜ் ஒரு மேஜரான ஃபீஸ் கட்டணுமா, அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க டெத் ஆகிட்டாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்டோடைய அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இவங்க எப்போ கேட்கும் போதெல்லாம் இவங்களுடைய கற்பனை என்னன்னா, நான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிட்டேன், அவங்களுடைய லைனில் நான் இல்லை, அதனால நான் சொன்னால் கண்டிப்பாக என்ன கேட்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது இவர்களுடைய கற்பனையாகி இவர்களுடைய அரணாய் மாறிவிட்டது. அதனால் இது வரைக்கும் ரிசல்ட்டை பார்க்கல. நான் சொன்னேன், உங்கள் மூத்தாருக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உங்கள் மூத்தாரை பிளஸ் பண்ணுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் எங்கள் மாமாவை ஆசீர்வதிக்கிறேன். அவருக்குள்ள மனித தயவு உண்டாகட்டும், எனக்கு தேவையான ஃபேவர் வரட்டும். நான் ஃபோன் பண்ணால் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணட்டும். 2 நிமிஷம் பிளஸ் பண்ணிவிட்டு உங்கள் மூத்தார் கால் பண்ணிவிட்டு அற்புதம் நடக்கும், எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டேன். காலையில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டர், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் மூத்தார்கிட்ட கேட்டேன், அவர் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காரு காலேஜில். இது ஒர்க் ஆகுமானா? நீ விசுவாசிச்சு மூவ் பண்ணா ஒர்க் ஆகும்.